ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது நேற்றோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 47,750 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த டே கேண்டில் செட்டப் படி. அதேபோல் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது 51,500 to 51,700 இதை பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் அப்சைட் இருக்கும். அப்படிலாம் பார்த்தா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 50,447. அதுக்கடுத்து 50,813. அதுக்கடுத்து 51,089. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 49,969 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,654. அதுக்கடுத்து 49,057. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு பார்த்தாலும் கிட்டத்தட்ட நிஃப்டி தான். இதுவும் பெரிய மாற்றம் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அது. இங்கேருந்து இறங்கிச்சுன்னா பெருசாக இறங்க வாய்ப்பு இருக்கும்.